ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 196 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடிய தமிழக அரசு. மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற காவல்துறையினர் மீண்டும் அனுமதி மறுத்ததால் பதற்றம். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் முன் இன்று மீண்டும் வருகிறது வழக்கு விசாரணை. திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், H. ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு விடுவிப்பு. 7 பிரிவுகளின் கீழ் 113 பேர் மீது மதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். சென்னையில் அண்ணா அறிவாலயம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களால் பரபரப்பு. மாமதுரைக்கு தேவை என்ன என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். திருப்பரங்குன்றம் சர்ச்சையை மறைமுகமாக குறிப்பிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. திருப்பரங்குன்றம் பிரச்சினை குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் திமுக சார்பில் நோட்டீஸ். தமிழகத்தில் உள்நோக்கத்துடன் கலவரத்தை தூண்ட சில குழுக்கள் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறி தேவையில்லா பதற்றம் உருவாக்க முயற்சிக்கிறது திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி கண்டனம். தீபத்தூண் விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த தீர்ப்பையே தற்போதும் அரசு பின்பற்றுகிறது. அதிமுக இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். சென்னை உட்பட நாடு முழுவதும் இன்றும் நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் வாக்குவாதம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு செலுத்தும் உண்மையான புகழஞ்சலி. ஜெயலலிதாவின் நினைவு நாளில் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமி உறுதி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு நாளில் அவரது தியாகங்களை போற்றி வணங்குகிறேன். தவேகாவின் கொங்கு மண்டல அமைப்பு செயலர் KA செங்கோட்டையன் சமூக வலைதளத்தில் பதிவு. இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்தடைந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். டெல்லி விமான நிலையத்தில் புட்டினை ஆற தழுவி வரவேற்றார் பிரதமர் மோடி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு இரவு விருந்தளித்து உபசரித்த பிரதமர் நரேந்திர மோடி. பகவத்கீதை புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கி கௌரவிப்பு. அதிபர் புட்டினுக்காக ரஷ்யாவிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட பிரத்யேக கார் தாக்குதலிலிருந்து காப்பாற்றும் நவீன பாதுகாப்பு வசதிகளை கொண்டது.
இந்தியா ரஷ்யா இடையேயான 23வது உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின். வர்த்தகம், பாதுகாப்பு, கச்சா எண்ணெய் இறக்குமதி உள்ளிட்ட விவகாரங்களில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல். இந்தியா வரும் வெளிநாட்டு தலைவர்கள் எதிர்க்கட்சித் தலைவரை சந்திப்பதை அரசு தடுக்கிறது. மரபுகள் மீறப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழக வாக்காளர் பட்டியலில் இருந்து 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். சென்னையில் மட்டும் 10,40,000 பேர் நீக்கப்பட வாய்ப்பு. ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து டெல்லியில் முகாமிட்டுள்ள அண்ணாமலை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். புதுச்சேரியில் சாலை வலம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் விஜயின் பரப்புரை பயணத்தில் மாற்றம். டிசம்பர் 9ஆம் தேதி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தாவேகாவினர் புதிய மனு. தென் தமிழக மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சென்னையின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் கொட்டிய கனமழை. புறநகர் பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். தீவிரமடைந்த பருவமழையால் தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. 3 நாட்கள் பாதிப்பு இருந்தால் மருத்துவமனை செல்ல சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தென்காசி அருகே ரவுடியை பிடிக்க மலைக்குன்றுக்கு சென்ற 5 காவலர்கள் பாறையில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. மழை குளிருக்கு மத்தியில் இரவு முழுவதும் சிக்கி தவித்தவர்கள் அதிகாலையில் பத்திரமாக மீட்பு. விருதுநகர் ராஜபாளையம் அருகே நீர்வரத்து திடீரென அதிகரித்ததால் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த பக்தர்கள் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய ஊர்காவல் படையினர். வேலூர் பேரணாம்பட்டு பகுதியில் அழுகிய நிலையில் 3 யானைகளின் உடல்கள் கண்டெடுப்பு. உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து அறிய தண்ணீர் மற்றும் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைப்பு. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவையொட்டி ஐயங்குளத்தில் சந்திரசேகரர் தெப்பல் உற்சவம் கோலாகலம். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குவிந்த பக்தர்கள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட கார்த்திகை தீபத் திருவிழா. சரணகோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தரிசனம். நடப்பாண்டின் கடைசி சூப்பர் மூன் நிகழ்வு. உலக நாடுகளில் தென்பட்ட பிரம்மாண்ட சந்திரனை கண்டு ரசித்த பொதுமக்கள். லெபனானின் பல்வேறு நகரங்கள் மீது இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல். ஹிஸ்புல்லா ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அழித்ததாக இஸ்ரேல் படைகள் தகவல்.